வியூகம். திரைப்பட வாய்ப்புக்காக ஓயாமல் முயற்சித்துக் கொண்டிருந்தான் முகிலன். தினமும் புது புது சிந்தனைகளை எடுத்து வடிவமாக்கி சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தான். அவனை காணும் போதெல்லாம் மனைவி மாதவி வெறுப்பையே உமிழ்ந்து வந்தாள். உருப்படியாக ஒரு வேலையை தேடிக்கிட்டு சம்பாதித்து போட திறமை இல்லை, எதிர்காலத்தை இப்படி வீணடிக்கிறானே என்று தனக்குத்தானே நொந்து கொண்டாள். அவனும் ஜன்னல் வழியாக எதிர் வீட்டு மாளிகையை பார்த்தான். அங்கே செல்வ செழிப்பில் மிதந்தாள் சொர்ணா. அவள் கணவன் வெளிநாட்டிலிருந்து பணமாக அனுப்பி குவித்து கொண்டிருந்தான். பிறகு என்ன சுகபோகத்திற்கு சொல்லவா வேண்டும்? தனது மனக்குறைகளை குமுறல்களை சொர்ணாவிடம்தான் வெளிப்படையாக பேசுவாள். அப்படி பேசி கொண்டிருந்த ஒரு நாளில்தான் சொர்ணா ஒரு கருத்தை சொன்னாள். மாதவி, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நீ படுற கஷ்டத்தையும் வேதனையும் சிரமத்தையும் உணர்ந்துதான் இதை சொல்கிறேன். மனிதனாக பிறந்தால் வாழ்க்கையை சுகபோகமாக அனுபவிக்க வேண்டும். அதை விடுத்து நரகத்தில் வாழ்வதை விட உன் கணவரை விவாகரத்து செய்து விடுவது எவ்வளவோ மேல் என்று சொல்ல மாதவிதவனுக்கு குற்றாள். தெளிவான மனக்குளத்தில் பெரிய கல் போல இவளது சொல் விழுந்து அலைவட்டங்களை உண்டாக்கிவிட்டது. அவள் சொல்வது மாதிரியே தோன்றினாலும் இந்த பிரச்சனையை கணவனிடம் எப்படி துவங்குவது? அதன் பிறகு தன் வாழ்க்கையின் பாதை என்ன ஆகும் என யோசித்தவளாய் எழுந்துவிட்டான். தனது எழுத்து வேலையை முடித்துவிட்ட முகிலன் சுவையாக தான் போட்ட தேநீரில் ஒரு கோப்பையை மாதவியிடம் நீட்டினான். ஆழமாக அவள் மனதை ஊடுருவி பார்த்தவன், நான் சொல்றதே தவறாக எடுத்துக்கொள்ளாதே மாதவி, அந்த சொர்ணா அவ்வளவு நல்லவ இல்லை. கோடி கோடியா பணம் கொட்டி கிடந்தாலும் பிரிவு வாழ்க்கை தான் அவளுடையது. வறுமையிலும் இருந்தாலும் நாம் இணைந்து இல்லற வாழ்க்கையை நடத்துகிறோம், மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கை அவளுக்கு மிக தூரத்தில் இருக்கிறது. எது இல்லையோ எது தேவையோ அதை தேடி என்னிடம் வந்தாள். உனக்கு நான் துரோகம் செய்வனா? இனி இங்கே வரக்கூடாது என்று அவளிடம் சொல்லிவிட்டேன். வசதி வாய்ப்புகளுக்கு ஏங்கும் உனது மனமும் சுகபோகங்களுக்கு ஆசைப்படும் சொர்ணாவின் மனமும் முரண்பட்டவை. நீங்கள் இணையாத இரு துருவங்களாகவே இருந்து விடுங்க. எனக்கு வருமான வாய்ப்பு கிடைத்து விட்டது. இனி நமக்கு என்றும் சுகபோகம்தான் என்று முகிலன் சொல்ல முணுக்கென அவள் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது.